Manja lah pula. Itu nunggu kalau bunda apa ya Allah itu pandu. Apa itu ya? Kursi. Lanjut ya. வணக்கம் நண்பர்களே, ரன்யோ ஃபிஷிங் பாயிண்ட் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பால் செட்டில் ஒரு புது விதமான ஒரு முறையை பயன்படுத்தி நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இன்றைக்கி அது எப்படின்னு நீங்கள் வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது என்னென்னா, பால் செட்லேயே பாப்பப் கழட்டிட்டு வெறும் முள்ளில் பூச்சி கோத்து காண்டிங்களை பிடிக்கிறோம். அது எப்படி பிடிக்கிறன்றதை பாருங்கள். அந்த கேப்பில் எங்கள் அப்பாவும் மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவருக்காக அந்த ஸ்டிக்லாம் வாங்கி கொடுத்து அவரை ரெடி பண்ணி அவருக்கு அனுப்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்ப்ரிங்கில் மாவை நம்ம அடக்கிட்டு முள்ளில் இருக்கிற அந்த பாப்பப் பாலை கழட்டிட்டு வெறும் பூச்சி ஒரு 2 பூச்சி ஒன்றா ஒரே முள்ளில் நல்லா திக்காக கோத்துக்கிட்டு நம்ம தண்ணியில் தூக்கி அடித்து ஒரு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரத்தில் நல்ல ரிசல்ட்டுங்க. இது ஒரு புதுவித முயற்சி. உண்மையிலே நீங்களும் செக் பண்ணி அதேமாரி போட்டு பாருங்கள். நாங்கள் செக் பண்ணிகிட்டே சொல்கிறோம், உண்மையிலே நல்ல ரிசல்ட்டு. தண்ணியில் தூக்கி போடுவோம் பாருங்கள். தூக்கி போடும்போதே அதில் பூச்சி தொங்க பாருங்கள். பால் எதுலேயுமே இருக்காது, எல்லாத்துலேயுமே பூச்சி தான் தொங்க வச்சுருப்போம். சொன்ன மாதிரியே போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள், ஒரு 1/2 கிலோ சைஸில் ஒரு காணிக்கண்டை அடிச்சிருக்கோம். ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது, கேன் ஆனால் ஓரளவுக்கு சுத்தம். வர ஸ்டைலில் பாருங்கள், அப்படியே பொறுமையாக அப்படியே அமைதியாக வருது பாருங்கள். எங்கள் அப்பா தான் அங்கேருந்து மேலே தூக்கி போடுவார். பாருங்கள், கிட்டத்தட்ட நிறைய கண்டை பிடிச்சாங்க. எத்தனை கண்டை பிடிச்சாங்கிறத வீடியோவில் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பால் செட்டில் பூச்சி கோத்து ஒரு வேளை போட்டு அனுபவம் இருந்தால் அதை எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே 1/2 கிலோ சைஸுக்கு மேலே தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மீன் கிட்ட அடித்தோம். அடுத்த மீன் ஊக்காயிருக்கு பாருங்கள். மீன் ஊக்கானோடனே அதை கரமலை ஏற்றுறதுக்குள்ளே நமக்கு அதை மீனை பார்க்குற அந்த எக்ஸைட்மெண்ட்டே தனி எப்பவுமே. என்னங்க இந்த இடத்துல கொஞ்சம் மீன் பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் நிற்கிறது மேடில், கீழே டவுனில் தான் இருந்து தான் மீனை மேலே ஏற்றணும். குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி ரொம்ப அருமையான மீன் தாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் ஃபுல்லாக நிறைய முள் இருக்குங்க. நான்லாம் நிறையா சாப்பிடும் போது முள் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். ஆனால் மற்றபடி குழம்புக்கு வறுவலுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நல்ல சுவையான மீன் தாங்க இது. எனக்கு பல தடவை நான் சாப்பிடும்போது முள் வாயிலே குத்திருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி குத்திருந்தா எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா, பால் செட்டில் பூச்சி கோத்து போட்டிங்கன்னா பாருங்கள், இன்னொரு கூட மீன் கூட ஊக்காயிடுச்சு பாருங்கள். உடனே ரிசல்ட்டுங்க. நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் என்ன நிறைய ஃபிஷிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா கூட ஒரு 500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம ரீச் ஆகிடலாம். ஆனால் அதிக சப்ஸ்கிரைபர் நமக்கு கவுண்ட் ஆக மாட்டேங்குது. பார்த்து கொஞ்சம் அந்த லைக்கையும் அந்த சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்ருங்க மக்களே. மேலும் உங்களோட அன்பு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் தான் நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் மட்டும் இல்லாமல் சின்ன சேனல் எதுவாக இருந்தாலும் அதை ஆதரிங்க. எங்க ஐயா அது ஒன்றும் வராம தெரியலையே. அப்படி போ ஐயா. அதெல்லாம் வந்து பூச்சிலாம் கொண்டு வந்தால் உயாது ஐயா. நீனா அதிர்ஷ்டமாக திடீர்னு விழும். இந்த காணிக்கண்டை பிடிக்கிற கேப்லேயே மச்சான் நானே சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த அந்த தூண்டில் எடுத்து போட்ட கொஞ்ச நேரத்தில் அவனுக்கும் ஒரு ஃப்ளோரான் மீன், ஒரு நல்ல ஒரு கை அகலத்துக்கு ஒரு ஃப்ளோரான் மீன் மாட்டியிருக்கு பாருங்கள். என்ன கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் தொட்டியில் வச்சு வளர்த்துட்ருக்கோம். அந்த அக்யூரியம்லலாம் விற்பாங்க. ஒரு பேரட் ஃபிஷ்ஷோட நம்ம அது கூட விட்டுருக்கோம். ரெண்டும் பேர் ஆயிடுச்சுங்க. மச்சான் அதுக்கப்புறம் நான் ஃப்ளோரான் மீனில் அதுக்கப்புறம் பிடிக்க மாட்டேன், நானும் காணுக்காண்டியாக பிடிப்பேன், நீங்களே பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என் கையிலேருந்து வாங்கிட்டான். மீன் வர்றதை பாருங்கள், எவ்வளோ பொறுமையாக அமைதியாக வருது பாருங்கள். எல்லாமே 1/2 கிலோ சைஸ் தாங்க. பார்த்து மாட்டிக்கிச்சு வேறு கூட. பிடிச்ச மீனெல்லாம் ஒரு சிக்கன் பையில் போட்டு வச்சுருந்தோம். எத்தனை மீன் பிடிச்சிருக்கேன்றதை பாருங்கள். சிக்கன் பையில் எவ்வளோ மீன் இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 மீன் கிட்ட இருக்கும். நான் கையிலே 2 மீன் வச்சுருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனல் ஆதரிங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களோட அன்பு ஆதரவு கொடுங்க. சிக்கன் பையில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.